கிருகச்சிய சூத்திரம். இந்த சூத்திரத்தை படைத்தவர்கள் யார் தெரியுமா? இன்று இறைச்சி உண்பதை தீட்டாக பார்க்கும் சாட்சாத பிராமணர்கள் தான். இறைச்சிக்குரிய மிருகங்களை மனிதர்கள் உண்பது பாவமில்லை, உண்பவர்களையும் உணவுகளையும் பிரம்மனே படைத்தான் என பாகம் 5:30 சொல்கிறது இந்துக்களின் புனித நூலான மனுஸ்மிருதி. அறுத்து பலியிடும் இறைச்சியை உண்ணாத மனிதன் 21 ஜென்மங்களுக்கு பலியிடும் விலங்காக உருவெடுப்பான். சான்று மனுஸ்மிருதி பாகம் 5:35. மகாபாரதத்தில் நந்தி தேவனுடைய மாளிகையில் விருந்தினர்களுக்காக இந்த பசுமாமி சமைப்பதற்கு 2000 சமையற்காரர்கள் இருந்தார்கள். ஆயினும் பிராமண விருந்தினர்களின் கூட்டம் அளவுக்கு மீறி இருந்த காரணத்தால் மாமிசம் குறையாக இருக்கிறபடியால் தயவு செய்து சூப்பை அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருந்தினர்களை சமையல்காரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். சான்று துரோண பருவம் மற்றும் சாந்தி பருவம் ஸ்லோகங்கள். மாட்டிறைச்சி உணவு மீது சீதை பெரும் ஆர்வம் காட்டி வந்தாள் என்ற விஷயத்தையும், கங்கையை தாண்டிய போது அரிசிச்சோறும் இறைச்சியும் கங்கையாற்றுக்கு சமைத்து தருவதாக சீதை உறுதி தந்தாள். தன் கணவனுடன் பத்திரமாக திரும்பி வந்தால் ஏராளமான மதுவை தருவதாக வாக்குறுதி தந்தாள். தன் கணவன் அவன் சபதத்தை நிறைவேற்றி முடித்தால் 1000 பசுக்களையும் 100 ஜாடி மதுவையும் யமுனை ஆற்றுக்கு படையல் தருவதாக அந்த ஆற்றை கடக்கும் போது சீதை வேண்டிக் கொள்கிறார். சான்று வால்மீகியின் ராமாயணம். கொளுத்த கன்றை அடித்து உணவாக்கி ராமனுக்கு பரத்வாஜா முனிவர் படையலாக்கினார். தன் மகன் புலவனாகவும் புகழ் பெற்றவனாகவும் நல்ல பேச்சாளனாகவும் எல்லா வேதங்களையும் படித்தவனாகவும் முழு ஆயுளை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என விரும்பினால் தாயானவள் நெய்யுடன் கலந்த பொலியெருது அல்லது எருதுவின் மாமிசம் கலந்த சாதம் சாப்பிட வேண்டும் என பிரகடனப்படுத்துகிறது பிரகதாரண்ய உபநிடதம். பெண்ணின் மனவிழாவில் காளையும் பசுவும் வெட்டப்படுகின்றன என்று குறிப்பிடுகிற ரிக்வேதத்தின் நீர்த்துப்போன வடிவம்தான் இன்றைக்கும் ஒவ்வொரு திருமண விழாக்களின் பொழுதும் மாடறுத்து விருந்து படைக்கும் மந்திரம் சொல்லப்பட்டு மாட்டுக்கறிக்கு பதில் வாழைப்பழம் கொடுக்கப்படும் வழக்கம். He is not a good Hindu, does not eat beef. அதாவது மாட்டுக்கறியை சாப்பிடாதவன் நல்ல இந்து அல்ல. இதை சொல்லியவர் யார் தெரியுமா? பிப்ரவரி 2, 1900 அன்று அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஷேக்ஸ்பியர் கிளப்பில் விவேகானந்தர் ஆற்றிய உரை. இந்து புனித நூல்களும் இந்து மத சீர்திருத்தவாதிகளும் மாட்டிறைச்சி உண்பதற்கு தடை போடவில்லை. வேட்டையாடு வாழ்ந்த ஆதிக்குடிகள் சிறுமிருகங்களை வேட்டையாடுவதை தவிர்த்து ஒரு பெரிய மாட்டை அடித்து பெரும் கூட்டத்தின் பசியை ஆற்றுவார்கள். மாட்டின் எலும்புகளையும் கொம்புகளையும் வைத்து தங்களுக்கான ஆயுதங்களை செய்து கொண்டனர். இப்படி மாட்டிறைச்சி இந்திய வரலாற்றில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சமாகவே இருக்கிறது. மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தும் கூட்டமும் உண்ணும் உணவை வைத்து சக மனிதர்களை தாழ்த்தி பார்க்கும் கூட்டமும் இந்த மாட்டிறைச்சியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்பட்ட உணவு என்பது ஒரு மனிதனின் தனிப்பட்ட அடிப்படை உரிமை. அதில் மற்றொருவர் தலையிடுவது என்பது குற்றச்செயல். எந்த ஒரு உணவையும் அளவுக்கு அதிகமாக உண்பது உடலுக்கு தீங்கு.